தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பரபரப்பு தீர்ப்பு. இன்னும் சற்று நேரத்தில் பரபரப்பு தீர்ப்பு. ஆம், 18வது இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 18ஆம் தேதி நடைபெற்று முடிந்துவிட்டது. 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்துவிட்டது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இன்றுடன் பிரச்சாரம் முடிகிறது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கின் முக்கிய தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட உள்ளது. அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் விவிபேட் எனப்படும் ஒப்புகைச் சீட்டுகளையும் எண்ணி சரிபார்க்க வேண்டும் என்று ஒருவர் பொதுநல வழக்கு தொடுத்தார். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் விவிபேட் எனப்படும் ஒப்புகைச் சீட்டுகளின் எண்ணிக்கையையும் எண்ணி சரிபார்க்கப்பட வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர உள்ளது. இது சாத்தியமில்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த தீர்ப்பை இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குளறுபடிகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பதிவான வாக்குகளையும் ஒப்புகைச் சீட்டுகளையும் எண்ணி சரிபார்க்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எவ்வாறு இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை. நாடே இந்த தீர்ப்பை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நாமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளிவந்துவிடும்.